ராகியம்மனையே போற்றி. நான் உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ இப்போ எல்லோரும் பார்க்குறீங்க, அந்த மாதிரி கயிறு கட்டுறோம். இந்த கயிறு கட்டுறதுக்கு சில பேர் நீங்கள் உங்கள் முன்னாடி இப்படி முடிச்சு போட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த என்ன மந்திரம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கயிறு கட்டுறதுனால நமக்கு என்ன பலன்? இப்போ பொதுவாக உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நமக்கு கண் திருஷ்டி, கண்ணேறு, ஓமளிப்பு, திட்டுமுறப்பாடு இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் சின்ன சின்ன கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு வரோம். இப்போ சாதாரணமாக நம்ம பார்க்குற பார்வைங்கிறது வேறு. இந்த புருவ மத்தியிலேருந்து நம்மளை மூன்றாவது கண்ணிலேருந்து நம்மளை குரோதமாக பார்க்கும்போது என்ன ஆகும்னா கண் திருஷ்டி ரொம்ப கடுமையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த தோஷங்களை எல்லாம் நம்ம இந்த கயிறு கட்டுறதன் மூலமாக நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்போ இந்த கயிறு கட்டும்போது ஏதோ கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க, நீங்கள் வாட்டு கட்டிக்கிறீங்க. என்ன நம்பிக்கை? அந்த கோயிலில் கொடுத்த கயிறுங்கிற நம்பிக்கை. அதில் பலன் இருக்கா இல்லையாங்கிறது கட்டினவங்களுக்கு தான் தெரியும். அப்போ ஒரு சிலர் இதை மந்திரிச்சு கட்டினேன்னா ஏதோ மந்திரம் சொல்லி கட்டுறாங்களே, நம்மளே ஏன் அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பயன்படட்டுமே. இது சித்தர்கள் சொன்ன ஒரு வித்தை. அந்த வித்தையை நீங்களே தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டுங்கிற விஷயத்தில் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ சிவப்பு கயிறு, பச்சை கயிறு, மஞ்சள் கயிறு, கருப்பு கயிறுன்னு இப்படி 4 விதமாக கட்டுறாங்க. இந்த கருப்பு கயிறு கட்டும்போது என்ன ஆகுதுன்னா கண் திருஷ்டி, ஓமளிப்பு, திட்டுமுறப்பாடு இது மாதிரியான தடைகள் நீங்குது. ஒரு சிலர் காலில் கட்டியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த காலில் கட்டும்போது என்னென்னா ஒரு தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்த தாண்டி போனாலும் இந்த கயிறு இருக்கிறது மூலமாக அந்த இடத்த விட்டு நம்மளை ஒதுக்கி விட்டுரும், நடக்கும்போதே ஒதுக்கி விட்டுரும். அதேமாதிரி ஒரு தீட்டு இருக்குது அப்படின்னா அந்த தீட்டு வீட்டில் இந்த கயிறு பக்கத்தில் கட்டியிருக்கும்போது நம்மளை அந்த இடத்துக்கு போக விடாமல் ஒதுக்கி விட்டுரும். இதுதான் இந்த கயிறு கட்டுறதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். இப்போ அதே மாதிரி பச்சை கயிறு, இந்த பச்சை கயிறு கட்டும்போது என்னன்னா உங்களுக்கு காசு, பணம் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற திட்டமிடல், இதிலேருந்து வருமானத்தை பெருக்கும், அப்படி பெருக்கும், இப்படி பெருக்கும் அப்படின்னும்போது பொருளாதார ரீதியான ஒரு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு பச்சை கயிறு. சிகப்பு கயிறு இப்போ எதிர்மறையான விஷயங்கள் நம்மக்கிட்ட எப்போயுமே யாராவது ஒரு பார்த்தோன்னா எரிஞ்சு விழுகிறது, கடுப்பாகிறது, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சிகப்பு கயிறு கட்டிட்டிங்கன்னா நல்ல அற்புதமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி மஞ்சள் கயிறு கட்டினா மங்களகரமானது. அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பொருளாதார ரீதியான மேம்பாடுகள், தொழிலில் ஒரு விருத்தி, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தை எப்படி என்னைக்கு சொன்னால் இந்த மந்திரிச்சு கேட்டக்கூடிய கயிறு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ கஷ்டங்களை அணிவித்து கொண்டிருப்பவர்கள் இந்த கயிறை தேய்புறையில் மந்திரிச்சு கட்டணும். அதுவே ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வருமானத்தை பெருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ மஞ்சள் கயிறு, பச்சை கயிறு சொன்னேன் இல்லையா, இப்படிப்பட்ட கயிறு கட்டுறவங்க எப்போ கட்டணும்? வளர்பிறையில் கட்டணும். என்னைக்கு கட்டணும்? திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த கயிறை நான் சொல்கிற மாதிரி மந்திரத்தை சொல்லி அந்த ஒவ்வொரு முடிச்சாக போடணும். 21 முடிச்சு போடணும். முடிச்சா போடும்போது அதை எண்ணி பார்த்தீங்கன்னா 21 முடிச்சு இருக்கணும். சின்னதாக போதும் அப்படின்னா 9 முடிச்சு போடணும். அப்போ பெருசாக போட்டிங்கன்னா 21 கழுத்தில் போட்டுக்கலாம். அதுவே சின்னதாக போடுறீங்கன்னா 9 முடிச்சு போட்டுக்கணும். இந்த முடிச்சு போடும்போது என்ன சொல்லி போடணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ முதல்ல பிகினிங் எப்போயுமே பிகினிங் என்னன்னா எல்லாரையும் வரவழைச்சி அதுக்கப்புறமே இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்போ என்ன சொல்லணும்? என்னை படைத்த சிவன் பார்வதி சாட்சியாக, அகத்தியர் சித்தர்கள் மூலம் சாட்சியாக, என் குலதெய்வம் சாட்சியாக இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன். இந்த மந்திரத்தில் நான் போடும் முடிச்சுக்கு சக்தி கிடைத்து இதை நான் கட்டினாலோ நான் யாருக்கு வழங்கினாலோ அவர்களுக்கு என்ன காரணத்துக்காக அவர்கள் கட்டினார்களோ அந்த பலன் பல்வேறு விதமாக பெருகட்டும். அதுவே தோஷமாக இருந்தால் பல்வேறு விதமான தோஷங்கள் நீங்கட்டும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இந்த ஒரு உபதேசமாக நமக்குள்ளேயே வாய் விட்டு சொல்லணுங்கிறதுல மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டால் போதும். அப்படி சொல்லும்போது என்னென்னா நம்ம கயிறு மஞ்சள் கயிறு கட்டும்போது
முடிச்சு போகிறீங்க இல்லையா, முடிச்சு போடும்போது இறுக்கி இப்படி போடும்போது ஓம் கம் கணபதே நம, ஓம் கம் கணபதே நம, ஓம் கம் கணபதே நம, ஓம் கம் கணபதே நம, ஓம் கம் கணபதே நமன்னு சொல்லி எத்தனை முடிச்சு போகிறீங்களோ அத்தனை மந்திரத்தை சொல்லணும். சொல்லிவிட்டு இதை கையில் கட்டி விடுங்க. நான் சொன்ன 4 கயிறுகளுக்கும் 4 விதமான பலன்கள் ரொம்ப அற்புதமாக நடக்கும். அதையே நடக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களுக்கு வருவீங்க. இதை நீங்களும் பயன்படுத்துங்க, மற்றவங்களுக்கும் பயன்படுத்த கொடுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும், நன்மையாக இருக்கும். நன்றி.